ஒரு கிராமத்தில் நடுவில் ஆலயம் இருக்கின்றது. அதன் வலது பக்கத்தில் பாடசாலை, இடது பக்கத்தில் ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு பையன் வினோதோட போட்டிக்காக அவன் செல்கின்றான். ஒரு விசேஷ ஆராதனையின் போது சனிக்கிழமையில் அவன் செல்ல முற்படும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட விடயம் பிசாசு. அவன் பிசாசாக நாங்கள் எப்படி கற்பனை செய்கின்றோமோ அதே போல தன்னை கொம்புகள் வைத்து பற்களை வைத்து அவன் கரிய உடைகளை போட்டு தன் முகமெல்லாம் கரிகளை பூசி அவன் தன் பாடசாலைக்கு செல்ல முற்பட்ட பொழுது திடீரென்று மழை வந்து விடுகின்றது. மழை வந்த பொழுது தன்னுடைய கரைந்து விடும் என்று பாடசாலை அங்கு ஆலய முகப்பில் ஒதுங்குகின்றான். ஒதுங்கிய பொழுது ஆலயத்தில் இருந்த ஒருவர் அவனை பார்த்து விடுகின்றார்கள். உண்மையான பிசாசு என்று நினைத்து அங்கு சபை முழுவதும் கதை பரவி விடுகின்றது. அவர்கள் பயத்தினால் அவர்கள் அங்கு ஆலயத்தின் மறுபக்கம் ஓடுகின்றார்கள். ஓடிய பொழுது அங்கு ஆலயத்தில் இருந்த ஒருவர் மற்றவர்கள் எல்லாரையும் பார்த்து, நீ பாவி, நீ பிசாசின் மகன், நான் மட்டும் பரிசுத்தவான் என்று கூறுபவர் அவரும் ஓடுகின்றார். அவர் மைக் வயர் தடக்கி ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுகின்றார். இந்த பின்னால் இருந்த பையனும் இவர்கள் தன்னை பார்த்துத்தான் ஓடுகின்றார்கள் என்று தெரியாமல் அவனும் இவர்கள் பின்னால் ஓடுகின்றவன் வயது சென்ற ஒருவர் விழுந்து விட்டார் என்று கை கொடுத்த பொழுது அவர் கூறுகின்றார், பேய்க்குட்டி, என்னை ஒன்றும் செய்யாதே, நான் வெளிவேஷமாக இருக்கின்றவன், பொய் கிறிஸ்தவன், நான் உனது மகன் என்று கூறி தன் உயிரை விடுகின்றார். இதே வண்ணம் இன்று நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கின்றோமா அல்லது பிசாசின் செயல்களில் ஈடுபடுகின்றோமா? எவ்விதமான வாழ்க்கை நாங்கள் வாழ்கின்றோம்?